ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தக் லைஃப் படத்தில் நம்ம உலகநாயகன் நடிகர் கமலஹாசன் பேச்சு ஒரு பேச்சு, தமிழிலிருந்து பிறந்து தான் கன்னடம்னு பேசினார். அவர் கன்னடம் முடியாது எந்த அவதூறாக எதுவும் பேசலை. நடிகர் சிவராஜ்குமாரும் அதுக்கு மௌனங்கமாக சிரிச்சுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு என்ன, அவர் இப்போ ராஜ்யசபா எம்பி ஆனதுனால இதை வச்சு அரசியல் பண்ணணும். இதனால் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு கன்னட திரைப்பட சம்மேளனம் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ண வேணாமல் என்ன ஆகும், உங்கள் திரையரங்கு தான் பாதிக்கணும். நான் டேட்டா வச்சு தான் 2025 வெளியான கன்னட திரைப்படத்தில் பார்த்தோன்னா 10 கோடிக்கு மேலே எதுவுமே வசூல் பண்ணலை. ஸோ கன்னடாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதர் லாங்குவேஜை நம்பி தான் கன்னட திரையரங்கே இருக்குது, திரையரங்கு உரிமையாளர்கள் இருக்குது. ஸோ தமிழ் படத்தை நம்பி தான் அவங்க வயிற்றே கழுவிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் கன்னட சகோதரர்கள் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை. ஆனால் அந்த அரசியல்வாதிங்க பண்ணுற அந்த அட்டுழியமான காரியம், ஈனத்தனமான காரியம் தான் எனக்கு கோபமாக வருது. கன்னட மொழி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வந்தால் கன்னட மக்கள் ஏற்றுப்பாங்களா? கொஞ்சம் உங்கள் கையில் இருக்கிற டோர்க்கு, அதுக்கப்புறம் கூகுள் சத்து, CGPT அதெல்லாம் நோண்டி பார்த்து கற்றுக்கணும். நானும் அதை பார்த்து நான் நோண்டினேன். தமிழும் கன்னடமும் சகோதரர்கள். இங்கே தமிழிலிருந்து பிரிஞ்சது தான் கன்னடமும் சரி, தெலுங்கும் சரி, மலையாளமும் சரி. இவர் மேலே எதுக்கு இப்போ இப்படி பெறுறாங்கன்னா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய சீதாராமையாவை ஏன் புரியாமல் போட்டார் எனக்கு ஒன்றும் புரியல. கன்னடம் சொல்லாத தெரியல. அவங்களாம் மொழி வெறியர்களாக இருக்கிறாங்க, தவிர மொழி ஆராய்ச்சியாளர் கிடையாது. கன்னட மொழி ஆராய்ச்சியாளர்கிட்ட போய் கேட்டால் தெரியும் கன்னட மொழியோட ஆட்சியில் எங்கேருந்து வந்துடுன்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செஞ்சு கன்னட மக்களே, தயவு செஞ்சு கன்னட அமைப்புகள் சொல்லிக்கிட்டு தமிழ் படம் ரீச் ஆகிறப்பெல்லாம் தமிழர்கள் மேலே காவிரி மேலே இருக்க பிரச்சனையை காட்டி அடிதடி உறக்கிற அந்த ஈனத்தனம் இழிப்பிறவிகளுக்கு பேச்சை கேட்டு நீங்கள் நாசமாக போகாதீங்க. உங்களுக்கு சுய அறிவு இருக்குது, கையில் கூகுள் இருக்குது, அதை சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். அதுவும் இல்லாமல் சொல்கிறாங்க தமிழ் படத்தை ரீச் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. KGF 2 படத்தை தமிழ்நாட்டில் ரீச் பண்ணனா அந்த படம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? தமிழ் படத்துக்கு உலக அளவில் ரசிகர்கள் இருக்கிறாங்க. கன்னடத்தில் தமிழ் படத்தை ரீச் பண்ணாமல் விட்டால் தமிழ் படம் ஒன்றும் அழிஞ்சிடாது. கன்னட படத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கன்னட படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த 4 கால்களை நம்பி தான் இருக்குது. தமிழ் யாரை கால் நம்பியும் கிடையாது. ஏன்னா எங்கள் ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்குது. எங்கள் தமிழ் மொழி உலக நாடுகளுக்கு தாய்மொழியாக இருக்குது, தேசிய மொழியாக இருக்குது. புரிஞ்சுங்களா? எதிர்காலத்தில் தனி ஒரு நாடு அமைஞ்சு தமிழ் மொழி தேசிய மொழி ஆகும். அது நாள் கூடிய விரைவில் எதிர்காலத்தில் வரும். அதனால் கன்னட சகோதரர்களே, கன்னட அமைப்பு பேச்சை கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிக்காதீங்க. இவங்க தமிழ் கன்னடர்கள் நடுவில் பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்குறாங்க. தமிழ் திரைப்பட சம்பளம் மன்னிப்பு கேட்கணுமா? கமல்ஹாசன் கன்னட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா படத்தை ஓட உடனே ஓடிக்கோ, ஓடாமல் விட்டுக்கு கவலை கிடையாது. உங்கள் KGF 3 வரப்போகுது, அதான் நாங்கள் ஓட விடாமல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த அளவுக்கு நாங்கள் உங்களவுக்கு கேவலமான ஆள் நாங்கள் கிடையாது. படத்தை பார்ப்போம், அரசியலாக பார்ப்போம். புரிஞ்சுதா? இந்த இழி வேலையை நீங்கள் வேணால் பார்த்துட்டு இருங்க. கன்னட அமைப்புகள் பைத்தியக்காரங்க பேச்சை கேட்டுட்டு கன்னட மக்கள் நல்ல முடிவு எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகேவா?